இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சாதி பார்த்து வசதிகள் அமைப்பதா? தாழ்த்தப்பட்ட மக்களாக பிறந்து 2 தலைமுறைகளாக மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழும் தீர்த்தக்காடு மக்கள் அவர்களின் தீராத பிரச்சனைகளை கூறுகின்றனர். எதுவுமே இல்லை. சின்ன பிள்ளை பூச்சி வெட்டி கடந்து படுத்து கிடந்தவன செத்துதான் யாருமே கரண்ட் இல்லைனாக்கா எல்லாம் அதுதான் பிரச்சனை. இந்த உலகமே வெளிச்சத்தில் இருக்கும் போது நாங்கள் மட்டும் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்றனர் மதுரை மாநகராட்சி தீர்த்தக்காடு பகுதி மக்கள். என்ன இல்ல என்ன இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியின் சொந்த தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தலைமுறையாக மின்சாரம் இல்லாமல் இருட்டில் வாழ்வதுடன் தினந்தோறும் பயத்தை மடியில் கட்டி சுமக்கின்றனர். நவீன காலத்தில் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரும் நிலையில் கழிப்பறை, மின்சாரம், குடிநீர் வசதி என எந்த வசதிகளும் இல்லாமல் வாழும் அவலம் இங்கே உள்ளது. இந்த பகுதியை சுற்றி அனைத்து பகுதிகளிலும் மின்சாரம், பாதாள சாக்கடை, குடிநீர் என அனைத்து வசதிகளும் இருப்பினும் அதே பகுதியில் உள்ள பட்டியலின சமூக மக்களுக்கு எந்த ஒரு வசதிகளும் இல்லை என்ற ஆதங்கம் மக்களிடம் உள்ளது. சுதந்திர இந்தியாவில் செத்த பிணத்தை இன்னும் இருளில் வச்சுட்டு இருக்கிற ஒரு அவல நிலை தான் இங்கே இருக்கு. இப்போ தீர்த்தக்காட்டில் யாராவது ஒருத்தவங்க வயது முதிர்ச்சியில் எதிரே ஒரு இறந்து போயிட்டானாலுமே இரவு முழுவதும் நாங்கள் இருட்டுக்குள்ளே தான் பாடியை வச்சுட்டு உட்காந்துருக்கணும், மெழுகுபருத்தியை வச்சுட்டு. 10 மணிக்கு மேலே கடை பூட்டிடுவாங்க. எங்களுக்கு அடுத்த மெழுகுபருத்தி வாங்குறது கூட வாங்குறதுக்கு எங்களுக்கு இங்கே வழி இல்லை. நைட்டு விடிய பாடியை இருட்டுக்குள்ளேயே வச்சுட்டு புதைக்கிற சூழல் தான் இருக்குது. இந்த சுதந்திர இந்தியாவில் இது எவ்வளோ பெரிய அவமானம் இல்லையா? சுதந்திர குடியரசாகி எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரே நாடு ஒரே தேசம், குடிசை இல்லாத ஒரு இந்திய நாடை உருவாக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தீர்த்தக்காடு ஃபுல்லாகவே குடிசை வீடு, கரண்ட் இல்லை. இதனால எங்களுக்கு நைட்டு நடந்து போகிறது கூட சில விஷ பாம்புகள், பூச்சிகள்லாம் உள்ளே அது கொத்தி பல பேர் செத்து போயிட்டாங்க. காசுக்கு கரண்ட் என்பது போல செல்போனுக்கு சார்ஜ் செய்ய 5 ரூபாய் கட்ட வேண்டுமாம். அது மட்டுமல்ல, திறந்த வெளியில் முட்புதருக்குள் இயற்கை உபாதை, விஷப்பூச்சிகளுக்கு மத்தியில் தூக்கம், விளக்கு வெளிச்சத்தில் கல்வி என பல சிக்கல்களை சந்திக்கின்றனர் தீர்த்தக்காடு பகுதி மக்கள். எத்தனையோ முறை மனு அளித்தும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையாம். பக்கத்து தெருவில் வெளிச்சம் இருக்க தாங்கள் மட்டும் ஏன் இப்படி இருளில் இருக்கிறோம் என குழந்தைகள் கேட்கும் கேள்விகளுக்கு பெற்றோர்களிடம் பதில் இல்லை. எங்களோட தேவை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு 2K கிட்ஸ் டயத்துலையும் எங்களுக்கு ஒரு மின்சார வசதியோ கழிவறை, எங்கள் பெண்கள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க கொஞ்சோன்னு கருவை எங்கே இருக்குன்னு தேடி பார்க்குறாங்க. கொஞ்சோன்னு கருவை இருந்தாக்கா அந்த கருவைக்குள்ள ஒதுங்குவோம் அப்படின்னு ஒதுங்குற நிலை எங்கள் பெண்களுக்கு இங்கே நடந்துகிட்டு இருக்கு. கழிவறை வசதி இல்லை, மின்சார வசதி, சாலை வசதி கூட நீங்கள் எங்களுக்கு மின்சாரம் வழங்கிட்டு சாலையை கூட போடுங்க, முழிச்சு பார்க்குற மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு மின்சார வசதி ஏற்படுத்தி விடுங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் இந்த பகுதியில் கடந்த 1987 மற்றும் 1995 ஆண்டுகளில் நீதிமன்றங்களின் உத்தரவுப்படி பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அரசு சார்பில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே பகுதியை சேர்ந்த 68 பேருக்கு பட்டா வழங்கப்பட்ட போதிலும் அது வெறும் காகித அளவில் மட்டுமே இருப்பதாகவும் அதனால் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என மக்கள் குமுறுகின்றனர். எங்க ஏரியால என்னன்னா, இப்ப நான் பிறக்கிறப்பயே கரண்ட் வசதி எதுவுமே கிடையாது. கரண்ட் வசதி, பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாது. 1987லயே எங்களுக்கு 349 அனுமந்த பட்டா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அந்த 349 பட்டா எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ அது அப்போ அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்தியிருந்தா இவ்வளவு தூரம் எங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது. மதுரை மாநகராட்சி தரப்பில் உள்ள தீர்த்தக்காடு ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சொந்தமானது. அந்த நிலத்தை முழுவதுமாக மதுரை மாநகராட்சிக்கு பத்திரப்பதிவு செய்து மாற்றி கொடுத்தால்தான் அடிப்படை வசதிகளை செய்து தர இயலும் எனவும் கூறப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் ஜெகநாத். இது ஒன்றும் வசதி இல்லை.
தண்ணி வசதியா ஒரு லைட் வசதியா எந்த வசதியும் கிடையாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.